யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் உலகின் 3 முக்கிய மதங்களை பின்பற்றுகிறார்கள். இந்த மூவரும் ஒரே இறைவனை நம்புகிறார்கள். ஆனால் ஒருவரின் நம்பிக்கையை மற்றவர் எப்படி பார்க்கிறார்கள்? வாருங்கள், அதனை தெரிந்து கொள்வோம். முதலில் யூதர்களின் நம்பிக்கையை பார்ப்போம். யூதர்கள் தங்களுடைய மதமே இந்த மூன்றிலும் மிக பழமையானது என்று நம்புகிறார்கள். கிறிஸ்தவம் யூத மதத்திலிருந்து உருவானது என்றும் ஈசா நபி ஒரு யூதராக பிறந்தார் என்றும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஈசா நபிதான் மெசியா அல்லது இறைவனின் மகன் என்ற நம்பிக்கையை யூதர்கள் ஏற்கவில்லை. அவர்கள் பார்வையில் ஈசா நபி அல்லாஹ் வாக்குறுதி அளித்த மெசியா அல்ல என்று நம்புகிறார்கள். அதனால் யூதர்கள் இன்னும் தங்கள் மெசியாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இஸ்லாம் பற்றி யூதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? முஸ்லிம்களும் இப்ராஹிம், மூசா அலைஹிவஸல்லம் போன்ற நபிமார்களை நம்புகிறார்கள் என்பதை யூதர்கள் கவனிக்கிறார்கள். ஒரே இறைவன் நம்பிக்கை, கடுமையான மார்க்க விதிகள் இவை யூத மதத்துடன் ஒத்திருக்கிறது என்றும் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான யூதர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபி என்று நம்பவில்லை. வரலாற்றில் சில யூத அறிஞர்கள் இஸ்லாம் யூத மதத்திலிருந்து சில போதனைகளை எடுத்துக்கொண்டு புதிய மதமாக உருவானது என்று கூறினார்கள். ஆனால் சிலர் இஸ்லாம் தனித்துவமாக உருவான ஒரு நம்பிக்கை முறை என்றும் கருதினார்கள். இப்போது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை பார்ப்போம். கிறிஸ்தவம் யூத மதத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறார்கள். அதில் யூத வேதங்களில் உள்ள அதே கதைகளே இருக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஈசா நபியே வாக்குறுதி அளிக்கப்பட்ட மெசியா என்றும் அவர் இறைவனின் மகன் என்றும் நம்புகிறார்கள். இதைத்தான் யூதர்கள் ஏற்கவில்லை. கிறிஸ்தவ வேதத்தின்படி சில யூத மதத் தலைவர்கள் ஈசா நபியே இறைவனை அவமதித்தார் என்று குற்றம் சாட்டினார்கள். அவரை ரோமா அரசரின் ஆளுநர் பொண்டியஸ் பிலாத்துவிடம் கொண்டு சென்றார்கள். அவர் ஈசா நபியை சிலுவையில் அறைய அனுமதி அளித்தார். அதனால் கிறிஸ்தவர்கள் ஈசா நபி சிலுவையில் மரணமடைந்து பின்னர் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறார்கள். முஸ்லிம்கள் பற்றி கிறிஸ்தவர்கள் என்ன அறிந்திருக்கிறார்கள்? முஸ்லிம்கள் ஈசா நபியையும் அவரின் தாயார் மரியம்மையும் மதிக்கிறார்கள் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு பெரிய வேறுபாடு உள்ளது. முஸ்லிம்கள் ஈசா நபி இறைவனின் மகன் அல்ல, அவர் ஒரு நபி மட்டுமே என்று நம்புகிறார்கள். மேலும் ஈசா நபி சிலுவையில் அறையப்படவில்லை என்றும் நம்புகிறார்கள். இப்போது முஸ்லிம்களின் நம்பிக்கையை பார்ப்போம். முஸ்லிம்கள் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முன்னதாக அல்லாஹ் உண்மையான வேதங்களை வழங்கினார் என்று நம்புகிறார்கள். தவுராத் மற்றும் இன்ஜீல் அதில் அடங்கும். அதனால்தான் முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் வேதம் பெற்ற மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த வேதங்கள் மாற்றப்பட்டதாக முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். அதனால் அவை மூல வடிவில் இப்போது இல்லை என்று கருதுகிறார்கள். அதற்குப் பிறகு குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி மற்றும் முழுமையான வழிகாட்டலாக அல்லாஹ் அருளியதாக முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். முஸ்லிம்கள் நபி நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா போன்ற பல நபிமார்களை மதிக்கிறார்கள். ஆனால் ஈசா நபி இறைவனின் மகன் அல்ல என்று நம்புகிறார்கள். அவர் ஒரு மகத்தான நபி. மேலும் ஈசா நபி சிலுவையில் அறையப்படவில்லை என்றும் அல்லாஹ் அவரை விண்ணுலகத்திற்கு உயர்த்தினார் என்றும் நம்புகிறார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் பல விஷயங்களில் வேறுபட்டாலும் பல பொதுவான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரே இறைவனை நம்புதல், நல்லது செய்வது, நேர்மையாக இருப்பது, மற்றவர்களுக்கு உதவுவது. அவர்கள் அனைத்திலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இந்த 3 மதங்களும் ஒரே படைத்த இறைவனை அடைய முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றன.